ஹாய் ஹலோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறையா கோல்ட் சேவிங்ஸ் மணி சேவிங்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எல்லோரும் தம்ப்ளைன் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. கோல்டு விற்கிற ரேட்டுக்கு எப்படா இவங்கெல்லாம் புது நகை எடுக்கிறாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இது கோல்டு கிடையாது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா HSL கோல்டு போலவே இருக்கு இல்லையா. இது வந்து இந்த பெண்டன் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா நிறையா பேர்கிட்ட இந்த மாடல் வந்து இருக்கும். அதே போல் செயினுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா HSL கோல்டு லுக்லேயே இருந்துச்சு. இது நான் எங்கேருந்து வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரக்ஸிதா ஐம்போன் கலெக்ஷன்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். ரேட் வந்து 1500 1500 ரூபா கம்மி. பட் டெலிவரி சார்ஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 80 ரூபா. அது மட்டும் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. நம்ம வந்து தாலி போட்டிருக்கோம் அப்படின்னா தாலி கூட பெண்டன் ஏதாச்சும் போடணும், ஒரு ஃபங்க்ஷன் வேருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைப் வந்து சூப்பராகவே இருக்கும். HSL வந்து அந்த இதே தெரியலை. நான் கோல்ட்டோடு நான் போட்டு பார்த்தாச்சு, எந்த டிஃப்ரெண்ட்டுமே தெரியலை. கலருமே வந்து பக்காவாக இருந்துச்சு. என்ன எனக்கு ஒரு இது வருத்தம் அப்படின்னா செயின் வந்து ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த பெண்டன் ஓகே தான், பட் செயின் வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக தெரிஞ்சனால கிட்டத்தட்ட ஒரு செயின் மட்டுமே 9 பவன் 10 பவன் மதிக்கலாம், அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. பாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வளைஞ்சி நெளிஞ்சு ஒடிஞ்சு எப்படியோ வந்துட்டு, ஆனால் பார்சல் வந்து கிளியராக இருந்துச்சு. செயின் வந்து எந்த டேமேஜுமே இல்லை. ஆல்ரெடி வந்து நான் இவங்கக்கிட்ட வாங்கியிருக்கேன். சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ். அதே போல் வந்து கவரிங் தெரியாத அளவுக்குமே இருக்கும். அப்புறம் அந்த கொண்டிக்கிட்ட மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்போ காட்டுறேன் பாருங்களேன். அதில் வந்து அது வந்து அவங்க எக்ஸ்ட்ரா கொண்டி போட்டு இது பண்ணியிருந்திருக்காங்க. அதில் வந்து அந்த கொண்டி மட்டும் எனக்கு பிடிக்கல. அதில் அந்த உடஞ்ச மணி அந்த இது இருக்கு இல்லையா, ஹூக் வந்து அப்படி இருந்துச்சு. அது வந்து எனக்கு பிடிக்கல. நார்மலாக அதோட ஜாயிண்ட்டாக வந்திருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். இது வந்து நமக்கு செயின் வேண்டாம், பெண்டன் மட்டும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பெண்டன் மட்டுமே 700 போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி வந்து நான் வந்து பெண்டனுமே இந்த பெண்டன் கொடுக்கல, ரெட் கலரும் அப்புறம் க்ரீன் கலர் ஃப்ளவரும் இருக்கிறது கொடுத்துருந்தேன். அதே மாதிரி அந்த கல்லுகளுமே க்ரீனும் ரெட்டு இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருந்தேன். பட் நமக்கு வெப்சைட்டில் புக் பண்ணுறனால அவங்க என்ன நமக்கு அனுப்புகிறாங்களோ அதுதான் வருது. இது வந்து நம்ம சொல்ல முடியாது இல்லையா. வாட்ஸ்அப்னால் நம்ம வந்து கேட்கலாம், பட்டு இது இருக்கான்னு கேட்டுட்டு ஆர்டர் போடலாம். அதை மட்டும் கொஞ்சம் அவங்க சரி பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் வந்து அந்த பெண்டன் லுக்கு ரொம்ப எனக்கு சூப்பராக இருந்துச்சு. செயின் மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். சூப்பராக இருந்துச்சு. யாராட்டும் கண்டிப்பாக வந்து கோல்ட்டோட நம்ம வந்து ஒரு பெண்டன் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து வாங்கி ட்ரை பண்ணலாம். பட் வந்து செயின் வந்து வேறு உள்ளதாக பார்த்து வாங்குங்க. இது கண்டிப்பாக எல்லாத்தையுமே நான் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். லுக் வைஸ் ஓகே, பட் எனக்கு பெருசாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகே. ஆனால் ரொம்ப பெருசாக தெரியுது. நான் ஜூம் பண்ணலை வீடியோவை, இதே அளவில் தான் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கி ட்ரை பண்ணுங்கள்.